ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு சண்டே விளாக் பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சு நானுமே குளிச்சுட்டு வந்துட்டு இன்றைக்கி சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கருமாதி முடிஞ்சிருச்சுங்க. இன்றைக்கி 13வது நாளாம். 13வது நாளை தவிர்த்து 14வது நாள்லேருந்து சாமி கும்பிடலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சாமி கும்பிடலாம் குளிச்சுட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன சாப்பாடு காலையிலங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்வைனுமே வந்துட்டு வேலைக்கு போயிட்டாங்க, நைட் ஷிஃப்ட் போயிட்டாங்க. இப்போ காலையில் 8 மணிக்கு வந்துடுவாங்க. பாருங்கள், அந்த தலையில் நல்லா வலிய பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் ரொம்ப சூடாகிடுச்சுங்க தலை. அதனால தான் நான் காலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு எண்ணெய் தேங்காய் தேய்ச்சேன். தேங்காய் எந்த அளவுக்கு தேய்ச்சிருக்கேன்னு பாருங்கள். கையில் அந்தளவுக்கு எண்ணெய் இருக்குது. தலைக்கு தேய்ச்சி காலையில் நம்ம தேய்ச்சாதாங்க அந்த சூடெல்லாம் குறையும். நம்ம மதியத்துக்கு மேலே தலைக்கு எண்ணெய் வச்சோம்னா ரொம்ப சூடாகி ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. டீ போட்டு கொடுக்கணும். வாங்க நம்ம காலையில் என்ன சாப்பாடு தான் பார்க்கலாம். நான் வந்து இப்போ சுடு தண்ணி தான் போடுறேன். கவினுக்கு சுடு தண்ணி. ஏன்னா கவினுக்கு சரியாகலைங்க. இங்கே வந்து 15 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு, சரியாகலை. இது நைட்டு வச்சது, காலையில் பழைய சோறு. இன்றைக்கி சாப்பாடு மாவரைச்சி வச்சுருக்கோம். அது இன்றைக்கி பட்டாணி குருமா மட்டும்தான் செய்ய போகிறேன். வேறு எதுவுமே செய்யலைங்க. ஏன்னா எதுவுமே இல்லைங்க. பாருங்கள், ஒரு வாரம் சண்டை எனக்கு காய்கறிலாம் போய் வாங்கிட்டு வரணும். காய்கறியில் எதுவுமே இல்லை பாருங்கள். அதனால் பட்டாணி குருமா மட்டும்தான் வைக்க போகிறேன். அது இட்லிக்கு தோசைக்கு ரெண்டுக்குமே போட்டு சாப்பிட வேண்டியது தான். பூவா அழுகுறான். பூவா முழிச்சிட்டு அழுகுவாங்க. இந்த மாதிரி தூக்கி வச்சுட்டே இருக்கணும். காய் சொல்லு பூவா, காய் சொல்லு. சொல்ல மாட்டான். பூவாவுக்கு கன்னத்தில் பாருங்களேன், என்னன்னு தெரியல, வெள்ளையாக வருதுங்க. அது தேமெல்லாம் என்னன்னு தெரியல, அது போயிருமான்னு தெரியல. அந்த மாதிரி வந்திருக்குது. வெயில் காலத்துக்கு வந்துச்சு, அது என்னன்னு எனக்கு தெரியல. டீ போடலாமா? டீ போட போகிறேன். கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்குதுங்க. தூங்கவே முடிய மாட்டேங்குது நைட்டெல்லாம். நைட்டு 12 மணி ஆயிடுச்சு நான் தூங்குறதுக்கு. காலையில் ஒரு 5 மணிக்கு தூக்கம் போயிடுச்சு. ஆனால் நேற்று நல்லா தூங்கினேன், 8 மணி வரை தூங்கினேன், எந்திரிக்க முடியல. இன்றைக்கி 5 மணிக்கு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டு இருந்தேன். 6 மணிக்கு என்னது அப்பா, என்னது என்னன்னு சொல்லு. ஓ, இங்கே வருங்க, ஜிசரை காமிச்சிட்டு அப்பாவோட தான். அப்பா அங்கே தாடிலாம் ட்ரிம் பண்ணுவாங்கல்ல, அந்த ட்ரிம் பண்ணிட்டு இருந்துப்பாங்க போல. அதை வச்சு சொல்லிட்டோம். எப்போவா தானே ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அவன் பேசுகிறது. தமிழில் கலந்து மிக்ஸ் பண்ணி பேசுகிறான். இது தமிழ் ஒடியாவும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி பேசுகிறான் பூவா. எப்படி ஸ்கூலில் சேர்க்குறதுனே தெரிலங்க. எனக்கு ஒரு கிளியராக பேச மாட்டேங்கிறான். வயசு 3 வயசு ஆக போகுது, 2.5 வயசு ஆக போகுது பூவாவுக்கு. எப்படி பேச போகிறான்னு தெரியல. ரொம்ப ஒரு கவலையாக இருக்குது. எங்கே ஸ்கூல் சேர்க்குறதுன்னு தெரியல. பூவா ஸ்கூல் போறியா? ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி என்ன பேசலாம் ஒன்றுமே புரியலை. கிளியராக பேசினா தானேங்க நம்ம ஒரு 3 வயசில் ஸ்கூல் சேர்க்கலாம். நண்டி பாப்பா இருக்கிறாள். பாப்பா வந்துட்டு 7ஆம் தேதி வர்றா. ஏன் வரேன்னா அவளை ஸ்கூல் வந்துட்டு சேர்க்கலை. 4.5 வயசுக்கு மேலே தான் ஸ்கூல் சேர்க்குவாங்களாம். அதனால தான் சேர்த்துக்கல. அவங்க வர்றாங்க திரும்ப ஒரு வருஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் சேர்க்க போகிறாங்க. இப்படி படுத்துட்டீங்கன்னா எப்படி அம்மா வேலை பார்க்குறது? அப்பா வர வந்துட போகிறாங்க. அப்பாவுக்கும் நேரம் வைமக்கா. இது பால் பவுடருங்க. கடைக்கு போக முடியாது, பால் வாங்க முடியாது. அதனால் பால் பவுடர் டீ போடுறேன். போ சாப்பிட்றியா? போ சாப்பிடாமங்க பால் பவுடர். தம்பி வந்துட்டு மலேசியாவில் வந்து கொண்டு வந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த பால் பவுடர். அது ஒன்றுமே இல்லை, நம்ம வெந்நீரை ஊற்றி அதில் வந்து மிக்ஸ் பண்ணி சர்க்கரை போட்டு அதுலேயே வந்துட்டு காப்பித்தூள்லாம் ஆடாயிருக்குதுங்க. சூப்பராக இருக்குது உண்மையில். மலேசியாவிலலாம் ரெடிமேடாக டீ போடுறாங்க.
பூவாக்கு டீ டீ குடிக்க மாட்டான், பிஸ்கட் மட்டும்தான் கொடுத்தா குடிப்பான். நான் கொடுக்குறது கிடையாது, பழக்கமாக நிட்டேன்னா அப்புறம் டீ கேட்பான். நம்ம தாங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு கற்றுக் கொடுக்குறது, டீ குடி, நான்வெஜ் சாப்பிடு அப்படின்ட்டு. எங்கள் அம்மாலாம் எனக்கு டீ கொடுக்காம வளர்த்துருந்துச்சுன்னா நான் டீ குடிக்காம இருந்திருப்பேன். டீ குடிக்கிறதுலாம் ஒரு கெட்ட பழக்கம் தான். எனக்கு என்னெல்லாம் இப்போ டீ இல்லாமல் இருக்க முடியல. அதேமாரி நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு அது மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றதுமே சரி கொடுத்து பழக்கிட்டாங்க. இப்போ வந்துட்டு சாப்பிடாம இருக்க முடியல. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்துட்டு நான்வெஜ் தான். ஏன்னா ஒரு 10-11 நாள் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு கவுச்சியெல்லாம் எதுவுமே செய்யலை. அங்கே பெரிய மாமனார் இறந்துட்டாங்கல்ல, எல்லாம் காரியமெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி சண்டே ஏதாவது மீன் இல்லை சிக்கன் எடுக்கலான்ட்டு இருக்காங்க. அது ஸ்வைன் சொன்னாங்க நேற்று, சிக்கன் வேண்டாம் ரொம்ப ஹீட்டாக இருக்குது, மீன் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. மீன் வந்துட்டு கவின் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அவன் வந்துட்டு எல்லா மீனுமே சாப்பிட மாட்டான், ஒரு குறிப்பிட்ட மீன் மட்டும் தாங்க சாப்பிடுவோம். இங்கே இருக்கிறது வந்துட்டு ஆற்று மீன் தானே கிடைக்கிது, கடல் மீன் கிடைக்கல. பட்டாணியும் உருளைக்கிழங்குமே வேக போட்டுட்டேன், எல்லாமே வெந்துருச்சு. இதுக்கு வந்துட்டு பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டுமே அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், அவ்வளோதான் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்துட்டு தோசை, இட்லி ஏதாவது ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் உடனே. அதுக்கு தான் சண்டே ஆனாலுமே ரெஸ்ட்டே இருக்காதுங்க. சண்டேன்னு இல்லைங்க, மற்ற நாளுமே கூட இப்போ எனக்கு ரெஸ்ட்டே இருக்குது இல்லைங்க. வேலைன்ட்டு ரொம்ப வேலையாகவே இருக்குதுங்க. அம்மா வீட்டுக்கு போனாலும் அங்கேயும் வேலை, இங்கே வந்தாலும் இங்கேயும் வேலைங்க. நான் ரெஸ்ட்டாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் ஒடிசாவில் மட்டும் தாங்க ரெஸ்ட்டில் இருப்பேன். அண்ணி எல்லா வேலையுமே பார்த்துருவாங்க. அங்கே போனால் தாங்க நான் ரெஸ்ட்டில் எப்போவுமே இருப்பேன். அதனால் நான் வந்துட்டு ஒடிசாவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். போட்டுக்கலாம். கவின் வந்துட்டு தேங்காய் சட்னி கட்டுக்கிட்டு இருக்கான். பையன் வந்துட்டு மீன் வாங்க போயிருக்காங்க, வரும்போது தேங்காய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆஹா, நான் வந்து ஸ்வைன் வந்துட்டு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிக்குவாங்க. நான் ஃபஸ்ட்டு தக்காளி தாங்க வதக்குவேன், அதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு போடுவேன். ஆனால் ஸ்வைனுக்கு வந்து ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு தாங்க வதக்கணும். நான் பாட்டுக்கு போட்டுட்டாங்க தக்காளி. இல்லைன்னா ஸ்வைன் வந்துட்டு இல்லை இஞ்சி பூண்டு வந்து ஃபஸ்ட்டு நல்லா போட்டு வதக்கணும், இல்லைன்னா பச்சை வாடை அடிக்கும்ன்றாங்க. நான் தக்காளி தான் நான் முதல்ல வதக்குவேன், மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு, தக்காளி போட்டுட்டேன் பாரு. என்னம்மா மச்சோவா? மச்சோ வாங்கிட்டு வந்துட்டாங்களாங்க. மச்சோன்னா மீன் ஒடியாவில் சொல்கிறான் பாருங்களேன். அப்பா வந்துருப்பா மீன் வாங்கிட்டு. என்ன வேணும் அது சொல்லு. போனு கிடையாது, நம்ம வீடு எடுத்துட்டு இருக்கிறோம். போனுலோ நீங்க அவ்வளோதான். நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். சிக்கன் பொடி போட வேண்டாம், பூவாக்கு நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாங்க, காரமாக இருக்கும். என்ன மீன் வாங்கிட்டு வந்த? போன் கொடுக்க வேண்டாம் பூவாக்கு. என்ன மீனடி? என்ன மீன்? கடல் மீன் இல்லையா?
கடல் மீன் தான் இருக்கும்ல. எவ்வளோ 1 கிலோயா? 1 கிலோ கடல் மீன். இந்த மீனுங்க ரோகோவம். கடல் மீன் எல்லாம் ஆற்று மீன் தாங்க கிடைக்கும். கவின் சாப்பிட ஆற்று மீன்லாம் சாப்பிட மாட்டோம். பூவாக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. பட்டாணி குருமா ரெடி. சூடாக இருக்கு. இதில் வந்துட்டு சிக்கன் பொடியும் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கு. எல்லாருக்குமே தோசை தாங்க. பூவாக்கு மட்டும்தான் இட்லி சுடுறேன். பூவாக்கு நான் தோசை கொடுக்குறது இல்லைங்க. ரொம்ப தண்ணி தாகமாகுது, அதனால் கொடுக்குறதில்ல. நான் இட்லி செஞ்சு கொடுத்துருவேன். வாரம் 120 ரூபா. ஒன்று 60 ரூபாயா? பாருங்க, பாத்திரமெல்லாம் இருக்குது. அலசணும், இட்லி பானை அலசணும். மீன் இருக்குது, மீன் சுத்தம் பண்ணணும். வேலை செம்மையாக இருக்குது. வரை நம்ம எடுத்து வைக்கணும். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சுயன்மே கடைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. மீனெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஈவினிங் டைம் வந்துட்டு கடைக்கு போக முடியல, ஏன்னா அவங்க வந்துட்டு ஜாமான்லாம் காலையிலே வாங்கிட்டு வந்துட்டாங்க. பாத்திரம் அலசுறதாங்க பெரிய வேலையாக இருக்குது. ஒரு 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்கன்னா பாத்திரம் அலச முடியாதுங்க. எனக்கு தண்ணி அந்தளவுக்கு சூடாக இருக்கும். அப்படின்னா 12 மணிக்கு மேலே பாத்திரம் எப்போவுமே பாத்திரம் அலசுறது போயிடுச்சு. பாத்திரம் இல்லாமல் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு பாத்திரமாவது அலசுகிற முடியும். வா வா வை எடுக்கக்கூடாது. பாத்திரம்லாம் அலசிட்டாங்க. அலசி வச்சாச்சு. மீன் சுத்தம் பண்ணலாம். இன்றைக்கி நான் தான் குழம்பு வைக்க போகிறேன். சுயன் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. நைட் சூட் பார்த்ததெல்லாம் அங்கே வைக்கலை. நம்ம ஒடிசா முறையில் வைக்கலாம். மீன் பாருங்கள். இந்த மீன் வந்துட்டு 1 கிலோ 200 ரூபாவாம். இந்த மீன் பேர் வந்து ரோகன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு மீன் பேர்லாம் அந்தளவுக்கு தெரியாதுங்க. ஆனால் எல்லா மீனுமே நான் சாப்பிடுவேன். ஒடிசாவில் தாங்க இந்த மீன் பார்த்துருக்கேன். அண்ணி இந்த மீன் வந்து சமைப்பாங்க. அங்கே உள்ள மீன் தாங்க எங்கேயுமே. அதே மீன் தான் இவங்களும் சாப்பிட்றாங்க. வேறு எந்த மீனுமே வாங்கிட்டு வர மாட்டாங்க வித்தியாசமாக. இதே மீன் தாங்க. தலையை பாருங்கள் எவ்வளோ பெருசில் இருக்கணும். இதில் மஞ்சள் பொடி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நம்ம பொரிச்சிட்டு தாங்க குழம்பு வைக்கணும். உங்கள் 2 பேருக்கும் அடி வேணுமா? இப்போ உனக்கு அடி வேணுமான்னு சொல்லு. சத்தம் கேட்டுச்சு. பாருங்க, தூங்கிட்டு இருக்கிறதுக்கு எழுப்பிட போறீங்க 2 பேரும் சேர்ந்து. இப்ப எண்ணெயில் போட்டிருக்கேன். நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே அதெல்லாம் எடுத்து வைக்கலாம். கண்டிப்பா நீங்க அடி வாங்கிட்டு தான் போவீங்கன்னு நினைக்கிறேன் 2 பேரும்.
போன வாரத்தில் வாங்கிட்டு வந்தது இவ்வளோ தாங்க மீதி ஆகிடுச்சு. காஞ்சி போச்சு. இஞ்சி குண்டெல்லாம் காலி ஆகிடுச்சு. மிளகாய் பாருங்க. பழுத்துருச்சு. இதை ஒரு டைம் காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மிளகாய் ஃபினிஷ். சூப்பராக இருக்கு. 2 தக்காளி அவ்வளோதான் மீதியாக இருந்துச்சு. 843 இன்னைக்கு மட்டும் வாங்கினது. வரமிளகாய் வரணும். இது காய்கறி வாங்கின தனியாக. காய்கறி வந்துட்டு என்ன கவின தேவையில்ல பண்ணிட்டு இருக்காத நீ. தக்காளி, அப்பளம், ஜீரகம். எனக்கு உங்க 2 பேர் கூட எனக்கு ஒரு தலைவலி. இங்க வா கவின, இங்க வா, ஒரு வேலை செஞ்சு கொடு. வா இங்க வா, இங்க வா. இதை வந்து குப்பையில கொண்டு போய் போட்டு இந்த கூடை கொண்டு வா. குப்பையில போட்ட கூடை கொண்டு போடு. மீன் திருப்பி போடலாமா? எடுக்க முடியல. இது கொஞ்சம் நல்லா கறி. இதில் வந்துட்டு ஜீரகமும் கடுகும் ஊற வச்சுருக்குறாங்க. இதான் மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கணும். மிளகாயும் போட்டு ஊற வச்சுக்கலாம். அடுத்து புளி ஊற வைக்கணும். அவ்வளோதான். எங்களுக்கு பொறுத்துட்டேங்க. ஊற்றி நல்லா மொறுமொறுன்னு வந்துருச்சு மீன். புளி ஊற வச்சுட்டு எந்த வேலை பார்க்குறதுனே தெரியல. நான் சோறு அரிசி வேற ஊற வைக்கணும், பூவாக்க சாம்பார் வைக்கணும். என் தங்கம் என்ன பண்ணுது சின்னம்மா? என்னம்மா விளாண்டானடா இவன் கூட? பூக்கணுமா? தனியாக விளாண்டுட்டு இருந்தா ஏன் தெரியுமா? கீழே விழுந்துடணும். அது மேலே யாரும் கூடாது. அங்கே போய் எழுப்பி விட்டுருவோம் பூவா. அதான் சாத்தி எடுத்துட்டு அதில் உட்காரு. வாங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். அரிசி ஊற வச்சுருக்கேங்க சாப்பாட்டுக்கு. பூவாவுக்கு வந்துட்டு காய்கறி. இதில் வந்துட்டு துவரம் பருப்பும் பச்சை பயிறு இருக்குல்லங்க, அந்த பருப்பு. அப்புறம் தக்காளி, வெங்காயம் இல்லை, பீன்ஸ், கேரட்டு, பூண்டு. பூவாவுக்கு மட்டுமே. ஏன்னா நமக்கு வந்துட்டு மீன் குழம்பு இருக்குது, அதனால. கவினுக்கு வந்துட்டு புளி குழம்பு வச்சுருக்கேங்க, வெண்டைக்காய் போட்டு. மீன் குழம்பு சாப்பிட மாட்டான். மீன் குழம்பு சாப்பிடுவான், கடல் மீன் தான் சாப்பிடுவோம், இந்த மீன் சாப்பிட மாட்டேன்ட்டான். அதனால் அவனுக்குமே நம்ம வந்துட்டு இந்த புளிக்குழம்புனா பிடிக்கும். சாம்பார் வச்சுருக்கேன், சாம்பாருமே வேண்டான்னு சொல்லிட்டான். அதனால் வெண்டைக்காய் மட்டும் போட்டு புளிக்குழம்பு மாதிரி வச்சுருக்கேன். குழம்பு வச்சாச்சு, நாங்கள் சாப்பிட போகிறோம். கவின் 2 பேருமே சாப்பிட்டாங்க. ஸ்வைன் எப்போ எந்திரிப்பாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். அவங்களுமே எந்திரிச்சிட்டாங்க. நாங்கள் சாப்பிட போகிறோம். எனக்கு வந்துட்டு பழைய சோறு இருக்குதுங்க. பழைய சோறு மீதமாகிடுச்சுன்னா நான் தான் சாப்பிடுவேன். அதனால் நான் பழைய சோறு தான் சாப்பிட்றேன். பழைய சோறு வந்துட்டு நான் மிளகாய் வச்சு சாப்பிட்றேன். அப்புறம் மீன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். குழம்பு வச்சு அவங்க சாப்பிட்றாங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ வந்துட்டு லேட்டாக தாங்க நான் அப்லோடு பண்ணுறேன். இன்றைக்கி வந்துட்டு வியாழக்கிழமைங்க.
ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ வந்துட்டு வியாழக்கிழமை அப்லோட் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு டைம் இல்லைங்க எனக்கு சொல்லப்போனால். ஏன்னா கவினுக்குமே வந்து உடம்பு முடியாமல் இருந்துச்சு, அதனால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ தான் வந்து பரவாயில்ல, கவினுக்குமே சரியாயிடுச்சு. அந்த மாதிரி பூவாவை நம்ம கவனிச்சுக்கணும். அப்புறம் வீட்டில் வேலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு இருந்துகிட்டே இருக்குது. டெய்லியுமே வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. சரி ஷார்ட்ஸாவது ஒன்று போடலாமேட்டு தான் நான் வீடியோ போடலாம்னு ஷார்ட்ஸ் போட்டுருவேன். சரி ஓகே, இனிமேல் கண்டிப்பாக நான் தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய சேனலை வந்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா வந்துட்டு அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், இல்லைன்னா வராதுங்க. வியூஸ் இப்போ வர வர எனக்கு வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் கம்மியாக போயிட்டுருக்கு. ஏன் கம்மியாக போகுதுன்னா வந்துட்டு நம்மளோட வீடியோஸ் வந்துட்டு யாருக்குமே நோட்டிஃபிகேஷன் ஆகிறது கிடையாதுங்க. அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மட்டும்தாங்க என்னோடய வீடியோஸ் போகும், பண்ணாதவங்களுக்கு என்னோடய வீடியோஸ் போக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்குமே வந்துட்டு நம்ம வீடியோஸ் வந்து ஷோ ஆகுங்க, ஷோ ஆகும். ஆனால் வந்துட்டு எல்லா வீடியோஸுமே போகாதுங்க, ஒரு சில வீடியோ மட்டும்தான் ஷோ ஆகும். எல்லா வீடியோஸுமே பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தாங்க நோட்டிஃபிகேஷன் போகும், வீடியோஸ் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து எல்லா வீடியோஸுமே போகும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்குங்க, அதில் வந்துட்டு ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நம்ம போடுற வீடியோ வந்துட்டு நோட்டிஃபிகேஷனாக வரும், மறந்துடாதீங்க. சரி ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.